ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம் ஹீரோல்ஸோ அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோபி மஞ்சூரியன் தான். ஸோ கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவரை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அண்ட் அதுக்கு இடையிலலாம் கொஞ்சம் இந்த புழுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா சீரக பொடி, சோம்பு பொடி. இப்போ நான் சோம்பு பொடியை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி போடுங்க, 1/2 ஸ்பூன் வந்து சீரக பொடி போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, கொஞ்சம் அரோமா அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் எடுத்துக்கிற கோபியை பொறுத்து நீங்கள் வந்து சில்லி பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அது 1 ஸ்பூன் நான் இன்றைக்கி போடுறேன். நெக்ஸ்ட்டு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் வந்து 1 ஸ்பூன் மைதா. ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது மைதா அண்ட் இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே பைண்ட் ஆகி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மேலே வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மஞ்சூரியனுக்கு போட்டால், அதனால் வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இந்த அமுச்சூர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாதவங்க நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் புளிப்புக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறது, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்ல தண்ணியை வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பக்கோடாலாம் நம்ம போடுவோம் இல்லையா, பக்கோடாக்கெலாம் தண்ணியை ஊற்ற மாட்டோம், ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுட்டு தான் நம்ம வந்து மஞ்சூரியன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்படின்னா லைட்டாக மறுபடியும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம எண்ணெய் அடுப்பில் காய வச்சு அதுலேருந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். லைக் என்னென்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து பக்கோடா மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். என்னென்னா எல்லா ஆல் டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஈவன் எல்லா கோகோனட் ரைஸ், ஈவன் புலாவ், அதுக்கு கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறத விட அதோட கொஞ்சம் இன்னும் மசாலாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் வந்து குழம்பு தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து இதுக்கு மஞ்சூரியன் மாதிரி கொஞ்சம் இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் எல்லாம் போட்டு செய்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கிறிஸ்பியாக சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், யார் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா அப்படி ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் காலிஃப்ளவர் வேகிற அளவுக்குலாம் நம்ம டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த நம்ம போட்டிருக்க மசாலாஸ் கொஞ்சம் கிறிஸ்பாகி வந்துட்டு அப்படின்னாலே போதும். ஸோ இதை நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மஞ்சூரியன் செய்ய போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அண்டு ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஆனியன் அடுப்பு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து அளவாகவே போட்டுக்கோங்க. ஒரு நல்ல 2 ஸ்பூன் போதும். நமக்கு ஏற்கனவே வந்து அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் ஆயில் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டால் போதும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் கேப்சிகமும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து சாட்டே ஆகணும். அண்ட் இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சில்லி பவுடர் மட்டும் போட போகிறேன். ஏன்னா சில்லி பவுடர் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாஸ் எல்லாம் காலிஃப்ளவரில் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் போதும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் சால்ட்டு. அண்டு சில்லி பவுடருமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட போகிறேன். ஏன்னா இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம்க்கு போட்டால் போதும். அண்ட் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா இது எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ட் அண்ட் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் வந்து சென்டரில் வச்சு அண்டு உங்கள்கிட்ட இருக்க மயோனைஸ் அண்ட் கேப்சிகம் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ் கேப்சிகம்மை வந்து இதுக்கு மேலே போட்டு நீங்கள் போட்டு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்கும் இது. ஈவன் தோசை இருக்குது பார்த்திங்களா, தோசைக்கு மஞ்சூரியன் தோசை வந்து நம்ம சாப்பிட்லாம். தோசை
தோசையை நல்லா வந்து ஒரு கைக்குருண்டி மாவை போட்டு நல்லா பெரட்டி உள்ளே வந்து இதை இன்சர்ட் பண்ணி அப்படியே சுற்றி எண்ணெயெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி சப்பாத்தி, தோசை, ஈவன் நான் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் இதை நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு ஃபேட் ஜாஸ்தி தான். அதனால் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டயட் பீப்புள் சாப்பிடாதீங்க. ஸோ நம்மளோட மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்ட் அண்ட் அற்புதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.